பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி பொதுக்காலம் 7ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, 1961ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை ஜெர்மனி நாடானது கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி என்று பிரிந்து இயங்கியது. இரு நாட்டவர்களுக்கு இடையே ஏராளமான பகைமை உணர்வு இருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையே பெர்லின் சுவர் என்ற ஒன்று கட்டப்பட்டது. கிழக்கு ஜெர்மனி நாட்டவர்கள் மேற்கு ஜெர்மனிக்கு செல்வதை தடுப்பதற்காக இது கட்டப்பட்டது. ஒரு முறை கிழக்கு ஜெர்மனியைச் சேர்ந்தவர்கள் ஒரு லாரி நிறைய குப்பைகளை ஏற்றிக்கொண்டு மேற்கு ஜெர்மனியின் ஒரு பகுதியில் கொட்டிவிட்டு வந்தனர். அவர்களது வெறுப்பை காட்டுவதற்காக அவர்கள் செய்த செயல் இது. சில நாட்கள் கழித்து மேற்கு ஜெர்மனியைச் சேர்ந்தவர்கள் ஒரு லாரி நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொண்டு கிழக்கு ஜெர்மனிக்கு சென்றனர். அந்த லாரியின் மீது எழுதப்பட்ட பதாகையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்ததாம்: ஒவ்வொருவரும் தம்மிடம் உள்ளதையே பிறருக்கு கொடுக்கின்றனர். அன்புக்குரியவர்களே, ஒரு நபர் நமக்கு எதிராக தீமை செய்கின்ற பொழுது கோபமும் எரிச்சலும் நம்மில் எழலாம். அல்லது அந்த நபர் இப்படியெல்லாம் செயல்பட்டு தன் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்குகிறாரே என்று அவர் மீது அன்பும் பரிவும் ஏற்படலாம். நமக்குள் எத்தகைய உணர்வு எழுகிறது என்பது நமது முதிர்ச்சியை பொறுத்ததே அன்றி அடுத்த நபரின் செயல்பாட்டை பொறுத்தது அல்ல என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. நமக்குள் எழுகின்ற உணர்வுகளே செயல்பாடுகளாக நம்மிலிருந்து வெளிப்படுகின்றன. நமக்குள் கோபமும் எரிச்சலும் உருவாகின என்றால் அவை பழிவாங்கக்கூடிய செயல்பாடுகளை வெளிக்கொணர்கின்றன. இதற்கு மாறாக அன்பும் பரிவும் நம்மில் எழுந்தன என்றால் நற்செயல்பாடுகளுக்கு அவை காரணமாக இருக்கின்றன. நம் உள்ளத்தையும் உணர்வுகளையும் பக்குவப்பட்டதாக வைத்திருந்தோம் என்றால் எத்தகைய சூழலிலும் நம்மால் நற்செயல்பாடுகளை மட்டுமே, பக்குவமான செயல்பாடுகளை மட்டுமே உருவாக்க முடியும். அதற்கான வரத்தை இன்றைய நாளில் கடவுளிடம் மன்றாடுவோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 2 மற்றும் 7 முதல் 9 முடிய, 12 முதல் 13 முடிய மற்றும் 22 முதல் 23 முடிய. அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவருடைய ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அபனேரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறு தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவருக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலையில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும்
உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அருளும் கொண்டவர். மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ, அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடம் இருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரங்குகிறார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 45 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவரானார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே மின்னை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே
நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 27 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலாடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் அதிபராக விளங்கியவர். வெள்ளை இனத்தவரின் அடக்குமுறைக்கு எதிராக போரிட்டாலும் அதன் பொருட்டு பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் வெள்ளை இனத்தவரை வெறுக்காதவராக விளங்கியவர். தென்னாப்பிரிக்கா விடுதலை பெற்ற வேளையில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளான கருப்பினத்தவர்கள் தங்களை கொடுமைப்படுத்திய வெள்ளை இனத்தவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தனர். இவ்வேளையில் அதிபராகி தனது முதல் கூட்டத்தில் பேசிய மண்டேலா, நாம் நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளை இனத்தவரை மன்னிக்க வேண்டும். அவ்வாறு மன்னிக்கவில்லை என்றால் நாம் இன்னும் விடுதலை அடையவில்லை என்று அர்த்தம் என்று பேசினாராம். முதல் வாசகத்தில் தன்னை கொல்ல தேடிய சவுலை எவ்வாறு தாவீது மன்னித்து அவருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தார் என்பது குறித்து வாசிக்கின்றோம். சவுலின் உயிர் தன் கையில் இருந்தும் தாவீதின் மன்னிக்கின்ற குணம் சவுலை காப்பாற்றியது. இன்றைய நற்செய்தி மன்னிப்பின் முக்கியத்துவம் குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. நம்மை வெறுப்பவர்கள் மட்டில் நாம் எப்படியெல்லாம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இயேசு பேசுகின்றார். மன்னிப்பை வாழ்ந்து காட்டுவது கடினமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதனால் பல நன்மைகள் நமக்கும் பிறருக்கும் கிடைக்கின்றன என்ற உண்மையை அன்பிற்குரியவர்களே நாம் மறந்துவிடக்கூடாது. முக்கியமாக இன்றைய நாளில் 2 பலன்கள் குறித்து, மன்னிப்பு நமக்கு வழங்கக்கூடிய 2 பலன்கள் குறித்து சிந்திக்கலாம். முதலாவதாக, நமது உடல் உள்ள நலனானது மன்னிப்பால் மீட்டெடுக்கப்படுகின்றது. நாம் பிறரை மன்னிக்காமல் பழிவாங்க வேண்டும் என்கிற மனநிலையோடு செயல்படுகின்ற பொழுது நாம் அதிகமாக காயப்படுத்துவது நம்மைத்தானே ஒழிய நம் எதிரிகளை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைய மருத்துவத்துறையானது ஒரு மனிதர் பழிவாங்க வேண்டும் என்கிற உணர்வோடு செயல்படுகின்ற பொழுது அவருக்குள் பரபரப்பையும் பதற்றத்தையும் உண்டாக்கும் சுரப்புகள், அதாவது ஹார்மோன்கள் உருவாவதற்கான சூழ்நிலையை அவர் உருவாக்குகிறார் என்று சொல்லுகிறது. இந்த ஹார்மோன்கள் பல்வேறுபட்ட உடல் மற்றும் உள்ள நோய்களுக்கான காரணமாக மாறிவிடுகின்றன. எனவே மன்னிக்கின்ற மனிதர் நோயிலிருந்தும் பதற்றத்திலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிறார் என்று அர்த்தம். இரண்டாவதாக, மன்னிப்பு ஒரு மனிதர் தனக்குள்ளும் பிறருக்குள்ளும் இருக்கின்ற இறை சாயலை தட்டி எழுப்பக்கூடிய அற்புதமான கருவியாக இருக்கின்றது. 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் நமக்குள் மண்ணை சார்ந்த தன்மைகளும் விண்ணை சார்ந்த தன்மைகளும் இருக்கின்றன என்பதை எடுத்துரைக்கின்றார். மண்ணை சார்ந்த தன்மைகள் நமக்குள் இருப்பதை நாம் தடுக்க முடியவில்லை என்றாலும் நமக்குள் இருக்கின்ற விண்ணை சார்ந்த இறைவனது சாயலை நாம் உயிர்ப்போடு வைத்திருக்க முயல வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். விண்ணின் தன்மையை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான அற்புதமான வழி மன்னிப்பு. ஒவ்வொரு முறையும் நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற விண்ணை சார்ந்த தன்மைகளை நாம் உயிர்ப்பிக்க முயற்சி செய்கின்றோம் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, நம்மை காயப்படுத்திய நபர்களும் தங்களது தவறான வாழ்வு முறையின் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு தங்களுக்குள் இருக்கின்ற விண்ணின் தன்மையை கண்டுகொள்ள நாம் உதவியாக இருக்கிறோம் என்று பொருள். நாம் மன்னிக்கின்ற போதும் அன்பு செலுத்தும் போதும் உன்னத கடவுளின் மக்களாக இருப்பதாக இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். அப்படியென்றால் நாம் மன்னிக்காத பொழுது யாருடைய மக்களாக இருக்கிறோம் என்று சிந்திப்பது அவசியமானது. ஒரு குழந்தை வீட்டின் முன்பாக நின்று அழுது கொண்டிருந்தது. அந்த வழியாக சென்றவர் ஏன் அழுகிறாய் என்று வினவ, அந்த குழந்தை என் அப்பாவும் அம்மாவும் வீட்டிற்குள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல, வழிப்போக்கர் குடும்பம் என்றாலே சண்டை இருக்கத்தான் செய்யும், அவர்கள் சீக்கிரம் சமாதானமாகி விடுவார்கள், நீ அழாதே என்று ஆறுதல் கூறினாராம். அதற்கு அந்த குழந்தை, நான் அழுவது அவர்களது சண்டைக்காக அல்ல, சண்டையின் போது என் அப்பா அம்மாவை பார்த்து குரங்கு என்கின்றார், அம்மா அப்பாவை பார்த்து நாய் என்கின்றார், அதனால் நான் யார் என்கிற குழப்பம் இருக்கிறது, அதை நினைத்து அழுகிறேன் என்றதாம். நம் வார்த்தைகளும் செயல்பாடுகளும் நாம் இன்னும் மண்ணை சார்ந்தவர்களாகவே இருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகின்றன. நம் இறைச்சாயலை எப்பொழுது நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம்? அதை கண்டுபிடிக்க இன்றைய நாளில் நாம் என்ன செய்யப் போகிறோம்? சிந்திப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, மன்னிப்பின் மூலம் எம்மையும் பிறரையும் இந்த உலகத்தையும் உயர்நிலைக்கு கொண்டு வர வரம் தாரும். ஆமேன். அன்பென்னும் சொல்லால் அகிலமே ஆளும் ஐயாவின் பாதம் பணிகின்றே. அன்பென்னும் சொல்லால் அகிலமே ஆளும் ஐயாவின் பாதம் பணிகின்றே. அன்பென்னும் சொல்லால் எந்த அளவு நீ என்னை அன்பு செய்வாய் என்றே என் இறைவனை
கேட்டு நின்றே. எந்த அளவு நீ என்னை அன்பு செய்வாய் என்றே என் இறைவனை கேட்டு நின்றேன். இந்த அளவு என்று இரு கரங்கள் விரித்தே சிலுவையிலே உயிர் நீத்தான் என்று சொல்லுவேன். இந்த அளவு என்று இரு கரங்கள் விரித்தே சிலுவையிலே உயிர் நீத்தான் என்று சொல்லுவேன். அன்பென்னும் சொல்லால் அகிலமே ஆளும் ஐயாவுன் பாதம் பணிகின்றே. அன்பென்னும் சொல்லால் எந்த அளவு நீ என்னை அன்பு செய்கிறாய் என்றே இறைவன் என்னை இன்று கேட்கிறான். எந்த அளவு நீ என்னை அன்பு செய்கிறாய் என்றே இறைவன் என்னை இன்று கேட்கிறான். இந்த அளவு என்று இரு கரங்கள் விரித்தே பகைவனையும் அரவணைப்பேன் என்று சொல்லுவேன். இந்த அளவு என்று இரு கரங்கள் விரித்தே பகைவனையும் அரவணைப்பேன் என்று சொல்லுவேன். அன்பென்னும் சொல்லால் அகிலமே ஆளும் ஐயாவுன் பாதம் பணிகின்றேன். அன்பென்னும் சொல்லால் அகிலமே ஆளும் ஐயாவுன் பாதம் பணிகின்றேன். அன்பென்னும் சொல்